ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் அம்மா, நான், பாப்பா 3 பேரும் பல்லாவரம் பார்க்குக்கு போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணால். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு இருக்கும். நாங்கள் முன்னாடி போன பார்க்கை விட இங்கே நிறைய விளையாட்டு இருக்கும். நிறைய குழந்தைங்க வருவாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். குழந்தைங்க அவ்வளோ குழந்தைங்க, அதாவது கூட்டம் பார்க்க கூட்டம்னு சொல்லுவாங்க. அதே போல் நாங்கள் இந்த கூட்டத்தை பார்க்குறதுக்காகவே இந்த பார்க்குக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு கூட்டம். சம்மர் லீவு அப்படிங்கிறதால ஈவினிங் ஆனவுடனே எல்லாருமே குழந்தைங்கள கூட்டிகிட்டு பார்க்குக்கு வந்துட்டாங்க. நல்ல சூப்பராக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணால். இப்போ பாருங்கள், சறுக்கு விளையாண்டுட்டுருக்கா. இங்கே கொஞ்சம் லைட்லாம் அதிகமாக போடலைங்கிறதுனால இருட்டாக இருக்குது. சறுக்கெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு அப்புறமா அந்த பக்கம் போனோம். அங்கே தான் நிறைய லைட்ஸ் போட்டிருந்தாங்க. சின்ன குழந்தைங்க கூட இங்கே வந்தோடனே அவ்வளோ ஒரு ஜாலியாகிடுறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் தான். ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் வெயில் அப்படிங்கிறதுனால பகலில் வெளியில் வரவே முடியல. ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப அதாவது கஷ்டப்பட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. இப்போ வெளில வந்தோடனே அப்படியே ஃப்ரீயாக அப்படியே பட்டர்ஃப்ளை எப்படி பறக்க விட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரே ஜாலி. குழந்தைங்க விளையாடுறத பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸும் இங்கே வந்தோடனே குழந்தையாகவே மாறிடுறாங்க. குழந்தைங்களோட சேர்ந்து குழந்தைங்களாக அதை பார்க்கும்போதும் இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து அப்படியே குழந்தைங்கள ஊஞ்சலை வச்சு ஆடுறது, சறுக்கிறது, அந்த குழந்தைங்க ஆடுறது, அப்படியே ஃபோட்டோ பிடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கறதுக்குனால முக்கால்வாசி நான் எதுக்கு போவேன் அப்படின்னா இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்காகவே மோஸ்ட்லி போவேன். அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக விளாடுவாங்க. இங்கே பாருங்கள், பாப்பா சறுக்கெல்லாம் விளாண்டு முடிச்சாச்சு. அப்புறம் எங்கே போகிறான்னு தெரில. அடுத்து அங்கே இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கான். நாங்கள் இப்போ ரொம்ப நாள் ஆகுது பல்லாவரம் பார்க்குக்கு விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. இதுக்கு முன்னாடி அடிக்கடி வருவோம். பாப்பாவும் நானும் மட்டும் வருவோம். இப்போ அம்மா வந்திருக்கிறதுனால அம்மாவும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி ரொம்ப நாளாக இருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குக்கு கூப்பிட்டு போனோம். சரி, இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வீட்டில் இருந்ததுனால நானும் பாப்பாவை கூட்டிகிட்டு அம்மாவும் பாப்பா நான் 3 பேரும் பார்க்குக்கு வந்துட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பையிலே பார்த்திங்கன்னா 6:45 நல்ல நேரம் ஆயிடுச்சு, இருட்டிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தோம். 7 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே வர எப்படியும் 7:30 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 8:30க்கெல்லாம் பார்க் அடைச்சிடுவாங்க. அதாவது லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, எல்லோரும் கிளம்பிடுவோம். ஆனால் சம்மர் லீவு அப்படிங்கிறதுனால 9 மணி வரை பார்க் இருந்தது. ஒரே ஆட்டம் தான். பாப்பாவுக்கு கிளம்பவே மாட்டா. பார்க்குக்கு எப்போயுமே கூப்பிட்டு வந்துட்டோன்னா இடையில கூப்பிட்டா கிளம்பவே மாட்டா. அவங்க எப்போ லைட் ஆஃப் பண்ணுறாங்களோ அப்போ தான் கிளம்பும். அதனால தான் கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பணும். நீங்கள் பாருங்கள், அம்மா வரீங்க. அம்மா இதை பார்த்தோன்னே இது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது. வந்ததுலேருந்து ஏன் அம்மா எவ்வளோ கூட்டம், இன்னும் சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இதை ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் அம்மா பார்த்ததே கிடையாது. பாருங்க, நீ என்ன பறிச்சா? அது என்ன செடி? பக்கத்தில் ஒரு தாத்தா செடி இருந்தது. அதை அவள் பறிச்சுட்டு அதோட தலையை கிள்ள ஆரம்பிச்சிட்டா. உங்களோட ஆசைகள் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருந்தா. பானுஸ்ரீ நல்லா படிக்கணும். இது உங்களுக்கு நல்லா படிக்கணும். எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும். உனக்கு என்ன? அதுக்கப்புறம் அப்படியே இங்கே சுற்றி விளையாடுறதுக்கு போயிட்டோம். நல்லாயிருக்கும் இதில் விளையாடுறதுக்கு. அதாவது குழந்தைங்க இல்லாத பார்க்கு யாருமே இல்லாததாக இருந்தால் நாங்களும் ஆடியிருக்கேன். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் இடமே கிடைக்காது. அப்படியே லைனில் நின்றுட்டே இருக்கணும். பிள்ளைங்க எப்படின்னா இறங்குவாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஏறணும். நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருந்தது.
இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் சிட்டிசன்ஸு பெரியவங்களுக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் அந்த பக்கமாக வச்சுருக்காங்க. அதையும் பாப்பா விட மாட்டா. அதுலேயும் போய் குழந்தைங்க எல்லோரும் விளையாடுவாங்க. எவ்வளோ சொன்னாலும் குழந்தைங்க கேட்கவே மாட்டாங்க. அதுலேயும் போய் இந்த அப்படியே சுற்றுறது, கையை சுற்றுறது, காலாட்டுறது, அப்புறம் ஊஞ்சல் ஆட வந்துட்டா. ஊஞ்சலுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். பானுகுட்டி ஆட்ட ஆடியாச்சா? அப்புறம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க மேடம். விளையாடணுமா அம்மு? நான் இந்த இது 8 போட்டு நடந்துட்டு இருந்தேன். அவள் விளையாட வாங்க வாங்க சிட்டிசன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. நான் 8ல் நடக்கணும்னு சொல்லிட்டு அதில் நடந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வா போகலான்னு சொல்லும்போது நான் வரமாட்டேன் அப்படின்னு போகும். எப்பயும் வர கோவம் தான். அப்பவும் வந்துச்சு, பார்க்லேயும் வந்துச்சு. அதே போவோம். அங்கே பாருங்கள், இதெல்லாம் சிட்டிசன்ஸ் விளையாடிட்டு இருக்கிறாங்கலாம். இதெல்லாம் ஆடுவா பாப்பா. அதெல்லாம் ஆடுறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வானொலியின் அம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் பல்லாவரம் பார்க்குக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்களும் இந்த லீவில் குழந்தைங்கள வெளியில், அதாவது காலையில் வந்து சாயங்காலம் போல் கூப்பிட்டு போங்க. மதியம் வெயில் நேரங்களில் வெளியில் கூப்பிட்டு போகாதீங்க. ஈவினிங் நேரத்தில் கூப்பிட்டு போங்க. என்ஜாய் பண்ணுங்கள். அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அம்மா ஆனால் இதிலலாம் ஆடல, அவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க ஒரு இடத்துல. ஆனால் இது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அம்மா அப்படியே ஆச்சரியமாக உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. செப்பல் பேக் எடுத்து கொடுமா. பேக் செப்பல் எடுத்து கொடுமா. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. வாங்க போகலாம் பார்க் லைட்.